அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சந்திரனுக்கும் மே மாதத்திற்கும் பார்த்திங்க அப்படின்னா நிறைய தொடர்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் சந்திர பகவானுக்கும் திருப்பதிக்குமே தொடர்பு இருக்குது. இது தொடர்பாக நாம் நிறைய விஷயங்களை நம்ம சேனல்லையே பார்த்துருக்கோம். அந்த வகையில் சந்திரனினுடைய தாக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய இந்த மே மாதத்தில் கிரகநிலையில் ஏற்படக்கூடிய மாற்றத்தின் அடிப்படையாக கொண்டு பார்த்தோம் அப்படின்னா, இந்த காலகட்டத்தில் எப்படிப்பட்ட பலன்கள் ரிஷப ராசிக்காரர்களுக்கு கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத பற்றின முழு தகவலை தாங்க நாம் இன்னைக்கு வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். திருப்பதிக்கும் சந்திரனுக்கும் நிறைய தொடர்பு இருக்கிற காரணத்தினால இந்த கிரக அமைப்பு அப்படிங்கிறது மே மாதத்தில் அதிகப்படியான தாக்கத்தை ஏற்படுத்தும். அது 12 ராசிக்காரர்களுக்குமே வெவ்வேறு விதத்தில் பலன்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில் ரிஷபராசிக்காரர்களுக்கு இதனுடைய தாக்கம் நன்மையை ஏற்படுத்த போகிறதா அல்லது தீமையை ஏற்படுத்த போகிறதா, கலவையான நிலைகளை உருவாக்க போகிறதா, எந்த விஷயங்களில் எச்சரிக்கையாக இருக்கணும், என்ன மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றின பல தகவலை தாங்க இன்னைக்கு வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கிரகநிலைகள் அமைப்பின்படி பார்த்தோம் அப்படின்னா ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த காலம் அப்படிங்கிறது பெரும்பாலும் ஒரு ஏற்றத்தாழ்வை ஏற்படுத்துங்க. ஒவ்வொரு கிரகங்களினுடைய அமைப்பினுடைய தாக்கம் அப்படிங்கிறது உங்களுக்கு சின்ன இடையூறுகளை ஏற்படுத்தினாலும் கூட திருப்பதி மற்றும் சந்திரனின் இடையே இருக்கக்கூடிய அந்த அமைப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு சாதகமான நிலையையும் உருவாக்கக்கூடிய வகையில் அமையப்பெறுகிறது அப்படிங்கிறது கூடுதல் சிறப்புக்குரியது அப்படின்னு சொல்லலாம். இந்த காலகட்டத்தை பொறுத்தவரை பல்வேறு வகைகளில் பார்த்தோம் அப்படின்னா நன்மைகள் ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்குது. ஏற்படக்கூடிய நன்மைகளில் சிறு தடங்கள் வருமே தவிர அந்த நன்மை உங்களுக்கு தடைபடாது அப்படின்னு நான் சொல்லணும். அதே சமயம் சின்ன பிரச்சனைகளை அவ்வப்போது எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும். அதற்குரிய திறமையும் தங்களிடம் இருக்கிறது, இயல்பாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா விஷயங்கள்லையுமே கொஞ்சம் நீங்கள் சிந்தித்து செயலாற்ற வேண்டியதாக இருக்கும். கோபத்தை குறைத்து கொண்டு நீங்கள் உங்களுடைய வேலையில் அதீத கவனத்தை செலுத்தினீங்க அப்படின்னா உத்தியோகத்தில் எந்தவித பிரச்சனைகளும் ஏற்படாது. சக பணியாளர்கள் தங்களுக்கு ஆதரவாக செயல்படுவது தங்களுக்கு ஆறுதலை தரக்கூடிய வகையில் இருக்கப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா உங்களுடைய உடல்நிலை சீராகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். பள்ளி கல்லூரி மாணவர்கள் கல்வியில் அதிக மதிப்பெண்கள் பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆராய்ச்சி அறிஞர்கள் தங்களுடைய ஆய்வறிக்கையை இந்த காலகட்டத்தில் முடிப்பாங்க. காதல் மற்றும் குடும்ப உறவுகளை பொறுத்த வரைக்கும் பெரியவர்களுடன் பழகிறது அப்படிங்கிறது உங்களுக்கு கொஞ்சம் சவாலாகவும் இருக்கலாம். அவங்களோட சில சமயங்களில் குழந்தைத்தனமாக நடந்து கொள்வாங்க. இது வெறுப்பாகவும் எரிச்சல் ஊட்டுறதாகவும் உங்களுக்கு இருக்க பெறலாம். இருந்தாலும் இந்த நேரத்தில் உங்களுடைய நட்பு வளர ஆரம்பிக்கும். நீங்கள் உங்களுடைய நண்பர்களுடன் சுகமான தருணங்களை அனுபவிக்கலாம். அத்தகைய உறவுகளை நீங்கள் மேம்படுத்தவும் முடியும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி குழந்தைகளுடனான உறவுல நீங்கள் கொஞ்சம் சில சவால்களை எதிர்பார்ப்பீங்க. அதாவது சவால்கள் நிறைந்த ஒரு காலகட்டமாகவே இருக்கும். அவங்க உங்களிடத்தில் அதிக எதிர்பார்ப்புகளை கொண்டிருப்பாங்க. சகிப்புத்தன்மையுடன் இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொன்னால் தங்களுக்கு இந்த காலகட்டம் அப்படின்னு தான் சொல்லணும். குழந்தைகள் சில சமயங்களில் தங்களுடைய செயல்களின் விளைவுகளை உணரமாட்டாங்க அப்படிங்கிறத நீங்கள் உணர்ந்து செயல்பட வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின்னு தாங்க சொல்லணும். அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் காதல் மற்றும் திருமண வாழ்க்கை கொஞ்சம் குழப்பமாகவே இருக்கும். காதலர்கள் சில சிரமங்களை அனுபவிப்பாங்க. உங்களுடைய துணையுடன் நிதானமாகவும் ஒற்றுமையுடனும் இருக்க வேண்டியது அவசியமான ஒன்று. அனுசரிப்பான அணுகுமுறை நிலைமையை சீராக்கவும் தகவல் தொடர்புகளை மேம்படுத்தவும் உதவும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி தங்களுடைய துணையுடன் பார்த்தீங்க அப்படின்னா புரிந்துணர்வு அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இதனாலேயே சில பிரச்சனைகள் குழப்பம் போன்றவை எழலாம். அப்படிங்கிறதுனால கொஞ்சம்
நிதானித்து செயல்பட வேண்டியது அவசியம். அது குடும்பமாகட்டும், கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய உறவாகட்டும், அப்படி இல்லைன்னா காதலர்களுக்காகட்டும், எல்லாத்துக்குமே வந்து இந்த ஒரு குழப்பம் அப்படிங்கிறது புரிந்துணர்வு இல்லாமல் இருக்கிறதுனால உருவாகிறது. அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருங்க. இந்த காலகட்டத்தில் உங்களுடைய உணர்ச்சிகளை நீங்கள் வந்து கட்டுப்படுத்த வேண்டியது அவசியம். தேவையில்லாத கோபப்படுறதை முற்றிலுமாக தவிர்த்து கொள்ளுங்க. நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் நிதி ரீதியாக இது ஒரு சாதகமான நேரம் அப்படின்னு சொன்னாலும் கூட சில விஷயங்களில் சுமாரான பலன்கள் தான் உங்களுக்கு கிடைக்கப்பெறும். செல்வ வளம் கிடைக்க நீங்கள் அயராது உழைக்க வேண்டியதாகவும் இருக்கலாம். இந்த காலகட்டத்தில் உங்களால் பணத்தை வந்து சேமிக்க முடியாது. ஏன்னா மற்றொரு புறம் செலவினங்கள் வந்து அதிகரிக்க செய்யும். அப்படிங்கிறதுனால நீங்கள் கொஞ்சம் வந்து கவனத்தோடு இருப்பது அவசியமான ஒன்று அப்படின்னு நாங்கள் சொல்லணும். அதே மாதிரி புதிய முயற்சிகளை சிறிது காலத்திற்கு தள்ளி போடுங்க. புதிய வேலைக்கு முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் தேடி வர கூடுதலான வாய்ப்புகள் இருக்கு. சில பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா வேலையில் வந்து இடமாற்றம் ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்கு. பொருளாதார நிலை சற்று ஏற்ற இறக்கமாகத்தாங்க இருக்கும். வியாபாரத்தில் இருந்து வந்த தடைகள் அனைத்துமே பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக விலகி ஓரளவுக்கு முன்னேற்றம் காண்பதற்கான வாய்ப்பு தென்பட ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி புதிய தொழில் துவங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு வங்கி கடன் முயற்சி இந்த காலகட்டத்தில் மேற்கொள்ளலாம். எதிரிகளினுடைய பிரச்சனைகள் மறைமுகமாகவே உங்களை வந்து சேரும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உஷாராக இருப்பது அவசியமாகிறது. புது உறவுகள் குடும்பத்தில் சேர்வதற்கும் வாய்ப்புகள் வந்து இந்த காலகட்டத்தில் இருக்குங்க. மற்றொரு புறம் பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் குழப்பமான மனநிலை உங்களுக்கு இருக்கத்தான் செய்யும். எந்த ஒரு வேலையையும் தெளிவாக செய்ய மாட்டீங்க. ஒரு வேலையை துவங்கும் போது அதற்கான பிரச்சனை உங்களோடு ஒட்டிக்கொள்ளும். இதனால இழுபறிகள் ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்கு. இருந்தாலும் உங்களுடைய விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றியை கொடுக்கும். இறைவனினுடைய ஆசீர்வாதம் பரிபூரணமாக உங்களுக்கு இருக்கு. அப்படிங்கிறதுனால நீங்க தாராளமாக முயற்சிகளை வந்து மேற்கொள்ளலாம். அதே மாதிரி வியாபாரத்தில் கொஞ்சம் கூடுதல் கவனத்தை செலுத்த வேண்டியது அவசியமான ஒன்று. அன்றாட வேலையை அன்றாட முடிப்பது நல்லது. அதே மாதிரி ஒன்று மட்டுமே சிக்கலுக்கான தேர்வு. அதாவது உங்களுடைய வேலையை அன்றைக்கு முடிக்கிறது மட்டும்தான் உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை உங்களால் தவிர்க்க முடியும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி மொத்த வேலையையும் ஒன்றாக செய்து கொள்ளலாம் அப்படின்னு ஒருபோதும் தள்ளி வைத்து விடாதீங்க. அதுதான் இந்த காலத்திற்கு உங்களுக்கான பாடமாக அமையப்பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம். அதனால முடிஞ்ச வரைக்கும் அன்றைக்கான பணிகளை அன்றே முடித்து விடுங்க. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு குடும்பத்திலையும் சரி பாணியிடத்திலையும் சரி நிறைய பிரச்சனைகளை வந்து எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்க பெறலாம். அதே மாதிரி தேவையற்ற நண்பர்கள் உறவுகள் உங்களை விட்டு வந்து விலகுவாங்க. எதிரிகளினுடைய தொல்லையில இருந்து கொஞ்சம் வந்து விமோச்சனம் கிடைக்கவும் ஒரு சிலருக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. நீண்ட தூர பயணத்தை கூடுமான வரைக்கும் இந்த காலகட்டத்தில் தவிர்த்து கொள்ளுங்க. ஆரோக்கியத்தை கவனித்து கொள்ள வேண்டியதும் அவசியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும். நீங்கள் விரும்பிய வேலைகளை எல்லாம் செய்வதற்கு உரிய காலகட்டம் இதுவாக இருந்தாலும் சிறு தடைகள் மற்றவர்களால் ஏற்படதான் செய்யும். அதே மாதிரி மற்றவர்கள் விஷயத்தில் அனாவசியமாக கருத்துக்கள் கூற வேண்டாம். நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு அப்படின்னு இருந்தீங்கன்னா பெரும்பாலான பிரச்சனைகளை உங்களால் தவிர்க்க முடியுங்க. அதே போல் கணவன் மனைவிக்குள்ளே இருந்து வந்த சண்டை சச்சரவுகள் ஓரளவுக்கு சரியாகிடும். வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தோடு ஒரு சிலர் வெளியிடங்களுக்கு சுற்றுலா செல்லவும் வாய்ப்புகள் இருக்குது. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் எப்போதும் போல வந்து சுமூகமாகத்தான் செல்லும். ஒரு சில நேரத்தில் மந்தமாகவும் போகலாம். ஆனால் அதிகப்படியான லாபத்தை இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் நிதி நிலைமை பிரச்சனையாக வாய்ப்புகள் இருக்கிறதுனால பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் அதீத கவனமாக இருப்பது அவசியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு சிலர் பார்த்தீங்க அப்படின்னா ஆன்மீகத்தில் வந்து ஈடுபாடு அதிகரிக்கும். வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் அதிக ஆர்வம் வந்து ஆன்மீகத்தில் காட்டுவீங்க. வீட்டில் இறை வழிபாடு செய்கிறதன் மூலமாக சந்தோஷம் ரெட்டிப்பாகவும் வாய்ப்புகள் இருக்குது. தேவையற்ற பிரச்சனைகள் உங்களை விட்டு விலகுங்க. பண கஷ்டம் தீரவும் ஆரம்பிக்கலாம். கடன் சுமையும் கொஞ்சம் கொஞ்சமாக குறையவும் ஆரம்பிக்கலாம். வியாபாரத்திலையும் வேலையிலையும் எதிர்பார்த்ததை விட நல்லது நடக்க கூடுமான வரைக்கும் நீங்கள் உழைக்க வேண்டியதாகவும் இருக்கலாம். கடின உழைப்பு விடாமுயற்சி இது
இதுதான் உங்களுக்கு பல வகைகளில் நல்லதை ஏற்படுத்தும். அதே போல் பெரியவர்களினுடைய ஆசீர்வாதம் கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்குது. இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்தது நடக்காததால் கொஞ்சம் சோகம் மனதுக்குள்ளே இருக்கத்தான் செய்யும். இந்த நேரத்தில் நிறைய எதிர்பார்ப்பு உங்களுக்கு ஏற்படலாம். எதிர்பார்ப்பை நீங்கள் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் குறைச்சி கொள்ளுங்க. நிச்சயம் ஏமாற்றம் உங்களுக்கு இந்த காலத்தில் இருக்காது. பெரிய கோட்டை கட்டி கனவு காண வேண்டாங்க. எந்த வேலையிலையும் தொழிலையுமே அகலக்கால் வைக்கவும் வேண்டாம்.